அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் உச்சம் பெறுகிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல நல்ல வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாகவும் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதிர்ஷ்ட திருப்பமும் திடீர் உயர்வும் பணமலை என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான மாற்றமும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் வசதி வாய்ப்பையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக உறுதியாகவே சுக்கிரன் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சபலம் பெறுகிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை வெளிப்படுத்தக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சகாயஸ்தானத்தில் அவர் உச்சபலம் பெற்று மிக வலுவாக பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பல கிரக நிலைகளுடன் இணைந்து ராசியின் அதிபதியான சனி மற்றும் செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் என பல கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து பார்ப்பதால் பல வகையில் பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடம் வலுப்பெறுகிறது. பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. நினைப்பதை விட இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக எதிர்பார்ப்பதை விட சாதகமாக கைகூட போகிறது. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மனதிற்கு பிடித்த நிறைவான வேலை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. விரும்பியபடியே இந்த தருணத்தில் சுயதொழில் துவங்கக்கூடிய சந்தர்ப்பமும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். திடீரென பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதற்கு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். மகர ராசிக்காரர்கள் ஒரு முயற்சி செய்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபருக்கு உடல் முழுக்க பல்வேறு வகையான பிரச்சனை. அவரால் எந்தவிதமான பணியையும் செய்யவில்லை. அதிகமாக சோர்வடைந்து களைப்படைந்து விடுகிறார். அந்த நபர் வாழ்வில் என்ன செய்வது என்று தெரியாமல் பல்வேறு வகையில புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்காக மருத்துவரை அணுகி தீர்வு காண முயற்சி செய்கிறார். பல விஷயங்களில் சிகிச்சை எடுத்தாலும் அவருக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கவில்லை. அப்படி பலன் கிடைக்காத சூழலில் அவர் மிகவும் வெறுத்த நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சமயத்தில் ஒருவர் அவரை பார்க்க வருகிறார். அவரை பார்க்க வந்த நபர் அவருடைய நிலைமையை பார்த்தவுடன் சரி என்பதை உணர்ந்து கொண்டு அப்போது அவரது பையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுக்கிறார். அது என்னவென்றால் அதில் சரியாக 45 மாத்திரைகள் இருக்கிறது. இந்த 45 மாத்திரைகளை 45 நாள் இரவில் தூங்குவதற்கு முன் சாப்பிடு. உனது உடலில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று சொல்லி அவரிடம் கொடுக்கிறாருங்க. அதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் அதை நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இதற்கு ஒரு கண்டிஷன் என்னவென்றால் இந்த மாத்திரையை நீ சாப்பிட வேண்டும் என்றால் மாலை வேளையில் இரவில் சாப்பிட்டு தூங்க வேண்டும் என்றால் பகல் பொழுதில் நிச்சயமாக உனது உடலில் வேர்வை வேர்க்க வேண்டும். வேர்வை வந்தால் மட்டும்தான் நீ இந்த மாத்திரையை பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் அது வேலை செய்யும். இல்லை என்றால் அது வேலை செய்யாது என்று சொல்லிவிடுகிறாருங்க. சரி, நான் வேர்வை வருவதற்காக ஏதேனும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போன்று முதல் நாளில் அந்த மாத்திரையை விழுங்குவதற்காக பகல் பொழுதில் வேர்வை வருவதற்காக ஏதாவது வேலை செய்யலாம் என்று நினைக்கிறார். அவரால் முடியவில்லை. உடனே சிறிது தூரமாவது நடந்து செல்வோம் என்று அங்கிருந்து சிறிது தூரம் நடந்து சென்று பிறகு மீண்டும் வருகிறார். அப்போது சிறிது தூரத்திலே அவருக்கு வேர்வை வேர்த்து விடுகிறது. வேர்த்தவுடன் வீடு திரும்பி அன்று இரவு அந்த மாத்திரையை போட்டுகிறார். அடுத்த நாள் நேற்று சென்றதை விட சற்று தூரம் கூட செல்கிறார். அடுத்த நாள் அதை விட கூடவும் அடுத்த சில நாட்களிலேயே ஓட்டமும் நடையுமாக சில தூரம்
தூரத்தை கடக்க முயற்சி செய்கிறார். சில வாரங்களிலே அவரது உடல் மிகவும் தேறி விடுகிறது. வேக வேகமாக நிர்ணயித்த இலக்கை விட அதிகமாக ஓடி சென்று வருகிறார். வேர்வை வேர்க்கிறது. சரியாக 21 நாளில் அவரது உடலில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி அவர் பரிபூரணமான சுகம் பெறுகிறார். அப்படி சுகம் பெற்றவுடன் இந்த மாத்திரைகளை பார்க்கும்போது மீதம் நிறைய மாத்திரைகள் இருக்கிறது. 21 நாளிலே பரிபூரண உடம்பு சுகம் அடைந்து விட்டோமே, இந்த மாத்திரைகளை வீணடிக்க வேண்டாம், அவரிடம் சென்று கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க சொல்லி அதை அனுப்பிவிடுவோம் என்று அவரிடம் சென்று அந்த மாத்திரையை கொடுக்கிறார். அப்போது அந்த மாத்திரையை பெற்றுக்கொண்ட அந்த நபர், இது ஒரு மாத்திரை எல்லாம் ஒன்றும் கிடையாது, இது மூலிகையால் செய்யப்பட்ட சிறு முட்டாய் தான். இந்த முட்டாய் தான் உன்னுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த முட்டாயை சாப்பிட வேண்டும் என்று பகல் பொழுதில் வேர்க்க வேண்டியதற்காக நீ செய்தாய் அல்லவா பணிகள், அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக சிறு முயற்சி செய்தாலும் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் தடையில்லாமல் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உஷ்ணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படும். நண்பர்களால் இந்த தருணத்தில் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. குடும்ப வருமானம் உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். பல்வேறு வகையில எரிச்சலான சூழல் இருந்த நிலையில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட சிறப்பான சந்தர்ப்பங்களை சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதிய வேலைக்காக முயற்சி செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சங்கடம் நிறைந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டு. திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு தொழில் வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாக அமைகிறது. கலைத்துறை அரசியல் துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் கலைத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட திருப்திகரமான அற்புதமான சூழல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பெண்மணிகள் நினைத்த அத்தனை காரியங்களும் சிறப்பாக வெற்றிகரமாக அமைய போகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அனைத்து தடைகளும் விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல வகையான இனிமையும் மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.